بسم الله الرحمن الرحيم. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வெட்கப்படுங்கள், அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுங்கள், எப்படி வெட்கப்பட வேண்டுமோ அப்படி வெட்கப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வெட்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து நாங்க வெட்கப்படுறது என்றால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்று சொன்னால் ஃபல்யஹ்ஃபதிர் ரஅஸ வமா வஆ, ஒரு மனிதன் தன்னுடைய தலை, அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகளால் பாவம் நேராமல் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தலையை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? தலையை சுத்தி இருக்கிற உறுப்புகள் தான் இருக்கிறதுலயே ஆபத்தான உறுப்புகள். தலையில தான் கண் இருக்குது, தலையில தான் காது இருக்குது, இந்த தலையை சுத்தி தான் நாவு இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல மோசமான அத்தனை பாவங்களும் இந்த 3 உறுப்புகளால நடக்குது. ஒன்று பார்வையால, இன்னொன்று செவிகளால, மூன்றாவது நாவால. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்று சொன்னால் நீங்கள் தலையையும் அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேணிக் கொள்ளுங்கள், பாவங்கள் செய்யாம பேணிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படியானா இந்த கண்ணை பேணணும், கண்ணை பேண தவறிட்டோம். கண்டதையும் பார்த்தோம், பார்க்க கூடாததெல்லாம் பார்த்தோம், அந்நிய ஆண்களை பார்த்தோம், தவறான பல விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல வருது, இந்த கண்ணை யார் பேணவில்லையோ நாளை மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த கண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, யார் இந்த கண்ணை பேணல நாளை மறுமை நாளிலே குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க. இன்னைக்கு இந்த பார்வையை பேண்றது இருக்கிறதுலேயே பெரிய வணக்கம், அதுதான் பார்வையை பேண்றதுதான். பல மணி நேரம் தொழுவதை விட, பல மணி நேரம் இபாதத்து செய்வதை விட இந்த பார்வையை பேண்றதுதான் இன்றைக்கு பெரிய வணக்கம். ஒரு அரபு நாட்டு ஆலிமுடைய ஒரு கட்டுரையில நாம் படித்த சம்பவம், ஒரு பாதையில் அவங்க போய்கொண்டிருக்கிற போது ஒரு மதரசாவை ஒட்டி ஒரு பகுதியில ஒரு செல்போன் கீழே கிடக்குது. அவங்க எடுத்து அந்த செல்போனை கொண்டு போயிடறாங்க. யாரு செல்போன் தெரியலையேன்னு சொல்லி அந்த செல்போனுக்குள்ள போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், வார்த்தையில சொல்ல முடியாத ஆக மோசமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இவங்களும் பாக்குறாங்க, இந்த போன் யாருக்குரியது, அவர் போன் பண்ணுவார்ல, அவர்கிட்ட கொடுத்துடலாம், அவருக்கு நசீஹத் பண்ணலாம், அறிவுரை செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா உரியவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. கொஞ்ச காலமாகுது, அந்த போனுக்குரியவர் இந்த போனை கேட்டு அனுப்புறாரு. அது தன்னுடையதான் சொல்லி கேட்டு அனுப்புறாரு. யாருன்னு பார்த்தா அந்த போன் ஒரு ஆணுடையதல்ல, ஒரு பெண்ணுடைய போன். அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு பெண்கள் மதரசாவுல கற்றுக் கொடுக்கக்கூடிய, மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரிய பெண், அந்த பெண்ணுடைய போன் தான் அங்கே கீழே கிடந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண்ணுடைய எந்த பெண்ணா, ஒரு பெண்கள் மதரசால போதிக்கக்கூடிய பெண், வெளிப்படையில பர்தாவை பேணக்கூடிய பெண். ஏன்னா உள்ளத்துல பர்தா இல்ல, வெளியில பர்தா இருந்துச்சு. அந்த பெண்மணியினுடைய அந்த போன்ல தான் இந்த விரும்பத்தகாத, வாயில சொல்ல முடியாத மோசமான விஷயங்கள் இருந்தது. இந்த ஆலிம் அந்த பெண்ணை அழைத்து இப்படி எல்லாம் போதிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் உங்களிடத்துல இப்படி எல்லாம் இருக்கலாமா என்று கேட்ட போது அந்த அம்மா எதையெல்லாமோ சொல்லி சமாளிச்சாங்க. இதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை. இன்னைக்கு இந்த கண்ணை நாம பேணாம எல்லா பெண்களும் வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லி அதுல நல்ல விஷயங்களை பாக்குறது கிடையாது, ரொம்ப கம்மி. அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை, இது பெண்கள் பயான் என்பதனால நான் பல விஷயங்களை சொல்லக்கூடாது பெண்கள் பயான்ல. இந்த வாட்ஸ்அப்புகளாலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான இந்த போன் தொடர்புனாலையும் பல விபரீதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மிக மோசமான சம்பவங்கள் எல்லாம் இந்த போனால நடந்திருக்குது. அப்ப எந்நேரமும் அந்த போனை தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை நாம பாக்குறோம். இந்த கண்ணை நாம உரிய வகையில பேண தவறினோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் குருடர்களாக எழுப்புவதாக குர்ஆன்ல அல்லாஹ் கண்டிக்கலாம். எனவே அருமை தாய்மார்களே, ஒரு பக்கம் செல்போன்ல அசிங்கமான விஷயங்களை பாக்குறோம்,
இன்னொரு பக்கம் டிவில வரக்கூடிய இந்த கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இத்தனை விஷயங்களை நம்முடைய பார்வை பார்த்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வணக்கத்துல எப்படி மன ஓர்மை இருக்கும், நம்முடைய தொழுகையில நம்ம குர்ஆன் ஓதுறதுல நமக்கு எப்படி இன்பம் இருக்கும். யார் தன்னுடைய பார்வையை பேணுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் வணக்கத்துல இன்பத்தை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தான், ஒரு அழகான பெண்ணை பார்த்தான், உடனே அல்லாஹ்வுடைய பயத்தினான், அல்லாஹ்வுடைய அச்சத்தினான் தன்னுடைய பார்வையை திருப்பி கொண்டான் என்று சொன்னால் அந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இபாதத்துடைய சுவையை, இபாதத்துடைய இன்பத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னாங்க. இதையேதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் ஒருவேளை தப்பி தவறி ஒரு ஆணை பார்த்து விட்டால் கூட உடனே பார்வையை திருப்பிடுறாரு, உடனே பார்வையை போக்கிறாருன்னு சொன்னா, அந்த பெண் பார்வையை திருப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துல இன்பத்தை கொடுக்கறான். நம்முடைய முன் வாழ்ந்த பெண்கள் எல்லாம் நிறைய வணக்கம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாங்க, தொழக்கூடிய பெண்களாக, நிறைய நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய பெண்களாக, நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய பெண்களா இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க பார்வை சுத்தமா இருந்தது. அவங்க எந்த அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டாங்க, எந்த அந்நிய ஆணிடத்துல அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை சுத்தமாக இருந்தது. அவங்களுடைய உள்ளத்துல இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்றைய நம்முடைய தாய்மார்களுக்கு வணக்கத்துல இன்பம் இல்ல, ஊர் சுத்துறதுலதான் இன்பம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா நம்முடைய பார்வையை நாம பேணல. பெண்களிடத்துல எவ்வளவு வெக்க ஒரு உணர்வு இருக்கணுங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய நாடு எகிப்திலிருந்து ஒரு பிரச்சனைக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து எங்க வந்து சேர்றாங்க? மதியன் அப்படிங்கிற நகரத்துல வந்து சேர்றாங்க. அந்த மதியன் நகரத்துல ஒரு மரத்தடி ஓரமா உட்கார்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நிழல்ல. அங்க பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து எல்லாரும் வரிசையா நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு 2 பெண்கள் ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க, வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வெக்கப்பட்டு நிக்கிறாங்க 2 பெண்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, யார் இந்த பெண்கள்? இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல இவங்க மட்டும் தனியா ஒதுங்கி நிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பெண்கள் இடத்துல போய் கேக்குறாங்க, நீங்க எல்லாம் யாருமான்னு சொல்லி. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னார். அவங்க நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், 2 பெண் மக்கள். அவங்க, நாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆண்கள் எல்லாரும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். எல்லா ஆண்களும் போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். பாருங்க, தண்ணீருடைய தேவை எவ்வளவு அவசியம் இன்னைக்கு நாமும் தெரிஞ்சிருக்கிறோம். இங்க அந்த பெண்கள் சொல்றதை கவனிக்கணும். எல்லா ஆண்களும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணீர் பிடிப்போம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பெண்களுடைய குணம் பிடித்து விடுகிறது. நான் உங்களுக்கு தண்ணீர் பிடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு தண்ணீரை பிடித்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 2 பெண்களும் தங்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்றாங்க, ஒரு வாலிபர் எங்களுக்கு உபகாரம் செய்தார், நிறைய கூட்டமாக இருந்தது, எல்லாரும் தண்ணி பிடிக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கணும், அவர் எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு தண்ணீர் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் அவரை கூட்டுவாங்க, அவரை கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட வரும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, அந்த பெண் தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், வெக்கத்தோடு அந்த பெண்மணி நடந்து வந்தார்கள். ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால ஒரு பெண் எவ்வளவு வெக்கத்தோடு நடக்கணுங்கிறத குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வெக்கம்தான் பெண்களுடைய அழகு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்துல கேட்டாங்க, பெண்களிடத்துல இருக்கக்கூடிய நலன்களில், பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டான். பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்டான். அப்போ சஹாபாக்கள் யாருமே பதில் சொல்லல, யாருக்குமே தெரியல. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் தன் தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது எது? உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஹஜ்ரத் அனஸ் வந்து சின்ன பையனாக தான் இருக்கிறாங்க, அழைத்து சொன்னார்கள், பெண்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் எந்த அந்நிய ஆணையும் பார்க்கவும் கூடாது, அதே போல எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் வெளியே வரவும் கூடாது.
இதான் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல சிறந்தது. அவளும் எந்த அந்நிய ஆணையும் பார்க்க கூடாது, எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் நடக்கவும் கூடாது. இதான் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு என்பதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய அருமை தாய்மார்கள் இந்த ஹதீஸை ஒத்து இன்றைக்கு நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்கணும். நாம இந்த விஷயத்துல எவ்வளவு பேணுதலற்றவர்களாக இருக்கிறோம், வெளியில செல்கிற போது எவ்வளவு வெட்கமற்ற ஒரு சூழ்நிலையை நாம கடைபிடிக்கிறோம். பெரும்பாலான பெண்கள் இன்றைக்கு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கும் போது காதுல ஒரு போனை வச்சு பேசிட்டு தான் போறாங்க. இதுவே அவங்களிடத்துல வெட்க உணர்வு எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். போன்ல பேசிக்கிட்டு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினிய தாய்மார்களே, இது போன்ற மோசமான வெட்கமற்ற கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு முஸ்லிம் பெண்களிடத்துல வெட்க அறவே இல்லாம போயிடுச்சு. கல்லூரியில படிக்கக்கூடிய சக மாணவர்களோடு சகஜமாக பேசுவது, சகஜமாக பழகுவது, அவர்களோடு டூருக்கு செல்வது, தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை அழைத்து வருவது, இப்படியாக பல மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் செய்வதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அல்லாஹுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு அறவே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நான் அந்த ஹதீஸை விலக்கி கொண்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபி சொன்னார்கள், தலையையும் தலையை சுற்றியுள்ளதையும் பேண வேண்டும். தலையை சுற்றி உள்ளதுல முதலாவது என்னங்க, இந்த கண்ணை பேணணும். இரண்டாவது என்ன, நம்முடைய செவியை பேணணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை பத்தி நாளைக்கு கடுமையான கேள்வி இருக்குங்கிறான். 3 விஷயத்தை பத்தி. இன்ன ஸம்அ, நாளைக்கு இந்த காதால எதை கேட்டோம், வல் பஸர, கண்ணால எதை பார்த்தோம், வல் ஃபுஆத, இதயத்தால் எதையெல்லாம் சிந்திச்சோம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தை பற்றி அல்லாஹ்ட்ட கேள்வி இருக்குது. கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இதயத்தால் சிந்தித்தது, இவை அனைத்தையும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இந்த செவியை பாதுகாக்கணும். நாம இந்த காதுகள்ல எவ்வளவு தவறான விஷயங்களை இன்னைக்கு நாம கேட்கிறோம். நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்போன்கள்ல நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அழகான பயான்கள், கிராத்துகள் இப்படி வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வார்த்தையில சொல்ல முடியாத மோசமான சினிமா பாடல்கள், அர்த்தமற்ற விஷயங்கள், இதை கேட்கறதுலதான் நம்மில் பலருடைய நேரம் போகுது. இந்த செவிகளால எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதை கேட்கிறோம். இது நம்மள்கிட்ட வெட்க உணர்வு இல்லாததை காட்டுது. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு யாருக்கு இருக்குமோ அவர்கள் இந்த விஷயத்தை கேட்க மாட்டார்கள். அதைத்தான் நபியும் சொன்னாங்க, அந்த வெக்கங்கிறது கண்ணை பாதுகாக்கிறது, நம்முடைய காதுகளை பாதுகாக்கிறது. தலையை சுத்தி இருக்கிற உறுப்புகள்ல 3வது உறுப்பு என்ன, நாவு. இந்த நாவை பாதுகாக்கிறது, தகாத விஷயங்களை பேசுவதிலிருந்து, மோசமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்து நாவை பாதுகாக்கிறது. இன்னைக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகளால இந்த 3மே அடிபட்டு போயிடுது. 3 விஷயங்களும் அடிபட்டு போயிடுது. ஒண்ணு என்ன, அதுல நம்முடைய பார்வை பேணுதல் போயிடுது. 2வது என்ன, ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள், அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். 3வது என்ன, அந்த மாதிரியான கன்றாவிகளை, மோசமான விஷயங்களை பார்த்து பார்த்து நாமும் அந்த வார்த்தைகளை சகஜமா பேச ஆரம்பிச்சிடும். முஸ்லிம் பெண்கள் அவங்க பேசுவதுல கூட கவனமாக இருக்கணும். குர்ஆன் பெண்கள் எப்படி பேசணும் அதை கூட கற்றுத் தருகிறது. பெண்கள் குலைந்து பேசக்கூடாது, பெண்கள் நளினமாக பேசக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனா இந்த மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய தாய்மார்கள் பார்த்து நாகரிகங்கிற பேர்ல, ஸ்டைலுங்கிற பேர்ல முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சிகள் கற்றுக் கொடுப்பதையும் பார்க்கிறோம். அப்படியானால் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து அவனிடம் எப்படி வெட்கப்பட வேண்டுமோ அந்த உணர்வை முற்றிலுமாக நாம் இழந்து விட்டதை தான் காட்டுகிறது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்றால் என்ன, தலையையும் தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல வல் பத்ன வமா ஹவா, வயிறையும் வயிற்றை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். வயிற்றை பாதுகாக்கணும். எதிலிருந்து, ஹராமான உணவுகள் செல்வதிலிருந்து, ஹராமான குடிபானங்கள் செல்வதிலிருந்து,
மனிதன் நிரப்புகிற பாத்திரங்கள்ல ஆக கெட்டது எது? இந்த வயிறு தான். மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப கெட்ட பாத்திரம் இந்த வயிறு தான். அப்ப ஹராமான காசு, ஹராமான வருமானம், இதிலிருந்து இந்த வயிறை பாதுகாக்கிறவன் அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படுறான். எல்லாம் நான் ஒரு ஹராம சாப்பிட கூடாது, ஒரு ஹராம நான் குடிச்சிடக்கூடாது, இந்த பயம் யாருக்கு இருக்குதோ அவர் அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுறாருன்னு அர்த்தம். நான் ஒரு ஹராம சாப்பிட்டுட்டேன், ஒரு ஹராமானதை நான் குடிச்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வெட்கப்படல. தாய்மார்கள் யோசிக்க வேண்டும், தங்களுடைய கணவன்மார் வீட்டுக்கு கொண்டு வருவது ஹலாலா ஹராமா என்பதை சிந்திக்கிறது இல்லை. வயிறையும் வயிற்றை சுற்றி உள்ளதையும் பேணணும்னு பெருமானார் சொன்னாங்க. வயிறை சுற்றி உள்ளது என்றால் என்ன? மனிதனுடைய மறை உறுப்புகள், அதை பேண வேண்டும். ஆணக்கேடான விஷயங்களிலிருந்து, அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்து அதை பேண வேண்டும். விரிவாக சொல்ல முடியாது. இன்றைய நம்முடைய சகோதரிகள் கலாச்சாரம் என்கிற பெயரில மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பல ஊர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, சமீப காலங்கள்ல அதிகமாக மாற்றார்களோடு நம்முடைய சகோதரிகள் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் கூட பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு, இந்த பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமை, இந்த பெற்றோர்களுடைய அலட்சிய போக்கு, அதனுடைய விளைவாகத்தான் மாற்றார்களோடு செல்லக்கூடிய மோசமான நிலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்து அமைப்புகள் முஸ்லிம் பெண்களை வழிகெடுப்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கையாளுறாங்க. எப்படி ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்துல தொடர்பு கொள்ளணும், அவங்களை எப்படி பேசணும், தன்னுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள அவங்களை எப்படி கொண்டு வரணும், இதற்காக அவங்களுக்கு தனி கேம்ப் போட்டு, அவங்களுக்கு முகாம் தனியா நடத்தி அவங்களுக்கு பயிற்சி தரப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணை எப்படி வழிகெடுக்கிறது, அப்படி வழிகெடுத்தா அவனுக்கு என்னென்ன பரிசுகள் உண்டு, அதையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு போதிக்கப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய மனதை எப்படியாவது வசப்படுத்தி அவளை வழிகெடுத்து அவளை நடு ரோட்ல விட்டுறணும், அல்லது அவளை கொலை செஞ்சிடணும். இந்த தாய்மார்கள் சகோதரிகள் இத்தனை விஷயங்களையும் தெரிந்த பிறகும் கூட வழிகட்டு போகக்கூடிய பல சம்பவங்களையும் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் என்று சொன்னால் வயிறையும் வயிறை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேண வேண்டும். இதை பேண தவறணும்னு சொன்னா பூமியில குழப்பங்கள் தான் வரும். எந்த சமுதாயத்துல மானக்கேடான விஷயங்கள் அதிகமா நடக்கிறதோ அந்த சமுதாயத்துல குழப்பங்கள் வரும், அந்த சமுதாயத்துல பூகம்பங்கள் வரும், அந்த சமுதாயத்துல கொடிய வியாதிகளும் வரும். பார்க்கிற இன்னைக்கு காய்ச்சலுங்கிற பேர்ல மோசமான வியாதிகள், டெங்கு காய்ச்சல், பல பேர் இளம் வயதிலே மூத்தாகக்கூடிய மோசமான நிலை, கேன்சர் போன்ற வியாதிகள் மிக சர்வ சாதாரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? என்ன? செய்யக்கூடிய தவறுகள். இங்க இன்னொன்றை தவறா புரிஞ்சிடக்கூடாது. இந்த பாவத்தை செய்யறவங்களுக்கு தான் இந்த நோய் வருதுன்னு விளங்கிடக்கூடாது. பாவம் செய்யறதுனால நல்லவர்களுக்கே கூட அந்த நோய் வரும். இது அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிருக்கிற நியதி. மக்கள் செய்யக்கூடிய பாவங்களால பாவமே செய்யாத மக்களுக்கும் கூட அல்லாஹ் நோயை கொடுக்கறான். அது எதுக்காகன்னு சொன்னா, நீங்க இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும்.